தட்சயக்கண்ணம்னு ஒரு படம். அப்போல்லாம் மெட்ராஸில் ஸ்டுடியோ கிடையாது, எல்லாமே வந்து கல்கட்டா போய் தான் எடுப்பாங்க. எம்ஜிஆர் ரஃபாக ஒரு 20 வயசு 22 வயசு இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே வாத்தியார், கலைவாணர் எல்லாம் வாத்தியார். இவர் கல்கட்டாவில் வந்து இந்த சாக்கடை வந்து 6 அடி அகலத்துக்கு பெருசாக இருக்கும். 6 அடி மனுஷன் தாண்ட முடியாது. இந்த 6 அடி அகலம் உள்ள சாக்கடை போயிட்டு இருக்கும். கூட கதாநாயகிலாம் வருவாங்க. எம்ஜிஆர் 20 வயசு சின்ன வயசு சும்மா இருப்பானா, தன்னுடைய ஆண்மை காட்ட பண்ணி சல்லுன்னு ஆஞ்சநேய மாதிரி ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போவார். இப்படி குதிக்கிறான் அப்படின்னா இல்லை சல்லு இந்த பக்கம் குதிப்பார். 2 தடவை குதிச்சாரு. பொண்ணு கைதடிச்சு செருப்பு வந்து போச்சு. செருப்பு வந்து போனால் ஒரு செருப்பு வந்து போனால் என்ன பண்ண முடியும், அந்த செருப்பு விட்டுட்டாரு. பெருங்காலத்தில் போயிட்டாரு. போய் நைட்டு தங்குறாரு. காலையில் சொல்கிறாங்க எங்கே எம்ஜிஆர் உனக்கு ஸ்டார்ட் வழியாக 7 மணிங்கிறாங்க. உடனே கலைவாணர் ஓடி போய் ஆசானே திடீர்னு 7 மணிக்கு ஷூட்டிங்கிறாங்க. இப்போ நம்ம கடைக்கு போக முடியாது, என்ன பண்ணோம்னா செருப்பு நான் உனக்கு வாங்கிட்டேன். இப்போ வாங்கினீங்க அப்படின்னா வாங்கிட்டேன் அப்படின்னு போட்டு உள்ளே போய் ஒரு பேப்பர் வந்து பிரிச்சு எடுத்து பார்த்தாருன்னா, நேற்று ரோட்டில் விட்டுட்டு வந்தார்ல அந்த செருப்பு எந்த வாரம் அறுந்து போச்சோ அந்த வாரம் செருப்புடைய சொருகி ஆணி அடிச்சு பாரிசு போட்டு சுற்றி வச்சிருக்காரு. இல்லை செருப்பு நீ இன்னும் பெரிய ஆளெல்லாம் ஆகலை, நீ இன்னும் சாதாரண பையன் தான், எந்த பொருளுமே முழுசாக யூஸ் பண்ண அப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்க.